இந்த விஷயத்துல நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன். அது டிடிவி அவர்களையோ இல்லை ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ ஈவன் செங்கோட்டையன் அவர்களையோ இப்போ தானே வெளில போனார் அவர், இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே மறுபடியும் சேர்க்கறது அப்படின்றது கட்சியை டேமேஜ் தான் பண்ணுமே தவிர அது பலப்படுத்தாது. ஏன்னா தலைவர் பலவீனமாகி விட்டார், இவங்கெல்லாம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக சரணடைந்து விட்டார். ஏன்னா கெடு விதிச்சார் செங்கோட்டையன். கட்சிக்குள்ளே இருந்து கட்சி தலைமைக்கு நீங்கள் ஒரு இதுக்குள்ளே முடிக்கலன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை பார்த்துட்டு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சும்மா இருக்க முடியுமா? அப்போ மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிறாங்க அன்கண்டிஷனலாக அப்படின்னு சொன்னால் அப்போ தலைமை வலுவிழந்து விட்டதுன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பான காரியம். அன்லெஸ் செங்கோட்டையன் அவர்கள் இல்லைங்க நான் இது மாதிரி தப்பாக பேசிட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவரை சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் டிடிவி அவர்களை சேர்த்துன்னு அவர் நான் கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அவர் வந்தவுடனே அவர் எனக்கு சில ஆதரவாளர்கள்னாரு, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னாரு. இருக்கிற குழப்பத்தில் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் குழப்பம் தான் வரும். அதனால் அது சேர்க்கறதுன்னு முடிவெடுத்தால் அது கட்சியை இன்னும் வலுவிழக்க செய்யும்.